யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் திருமலிசை பேரூர் கழகம் சார்பில் பூத்து பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இரண்டாம் கட்டமாக திருமலிசையில் நடைபெற்றது. அதிமுக திருமலிசை பேரூர் கழக செயலாளரும் திருமலிசை முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான டி.எம். ரமேஷ் அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக அவைத் தலைவர் தீபா கண்ணன் அவர்கள், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சூரிய நாராயணன் அவர்கள் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கா. வைத்தியநாதன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் 5/4/2025 அன்று நண்பகலில் திருமலிசையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் அவர்களும், அதிமுக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர். மனோ அவர்களும் கலந்து கொண்டு பூத் பொறுப்பாளர்களுக்கு கலந்தாய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அது சமயம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய துணைத் தலைவருமான காசு ஜனார்தனம் அவர்களும், மாவட்ட கழக பொருளாளர் வானகரம் கே. ராஜா என்கிற பேரழகன் அவர்களும் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் திருமலிசை பகுதியைச் சேர்ந்த திருவள்ளூர் மத்திய மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் எல். சங்கர் அவர்களும், திருமலிசை நகர கழக அவைத் தலைவர் என். எஸ். பிரகாஷ் அவர்களும் மற்றும் திருமலிசை பேரூர் கழக நிர்வாகிகள் இணை செயலாளர் இந்திரா கிருஷ்ணன், துணை செயலாளர்கள் கே. நாகராஜ், மோகனவல்லி, பொருளாளர் டி. சி. பாண்டியன், மாவட்ட பிரதிநிதிகள் எம். கன்னிகா, ஹரிபத்மநாபன் மற்றும் பேரூர் பிற அணி செயலாளர்கள், அம்மா பேரவை செயலாளர் டி. வி. அம்சா, இளைஞரணி செயலாளர் ஜே. சீனிவாசன், மகளிர் அணி செயலாளர் ஆர். ஜானகி, மாணவர் அணி செயலாளர் எம். அரசு, தொழிற்சங்க செயலாளர் டி. ராஜா, சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் கே. அன்சருதீன், விவசாய பிரிவு செயலாளர் டி. கோவிந்தராஜ், இலக்கிய அணி செயலாளர் ஏ. விஜயகுமார், இளைஞர் பாசறை செயலாளர் டி. என். தினேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் என். கணபதி, எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டி. வி. சந்திரன், மாவட்ட அம்மா பேரவை சி. கே. தமிழ்செல்வன், மாவட்ட மாணவர் அணி தலைவர் டி. ஆர். பிரதீப், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் எல். பாபு, மாவட்ட பாசறை துணை செயலாளர் எம். அருண், மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் வி. வேணுகோபால், மாவட்ட இளைஞர் பாசறை இணை செயலாளர் என். பி. தீபக், மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் எஸ். மகேஷ் ராஜா, மாவட்ட வர்த்தக பிரிவு இணை செயலாளர் ஆர். சீனிவாசன், மாவட்ட இளைஞர் பாசறை துணை செயலாளர் எஸ். தேவராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் டி. என். ஆர். ராகுல், உடையார்கோவில் டி. எம். மணி, மாவட்ட தொழிற்சங்கம் டி. ஆர். நாகார்ஜுனன், அமைப்பு சாரா ஓட்டுநர் பிரிவு தலைவர் ஆட்டோ எம். குணசேகரன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் எஸ். விமல், இளைஞரணி தலைவர் எஸ். தியானேஸ்வர், ஜி. நாகலிங்கம், மாணவர் அணி துணை செயலாளர் ஆர். சுரேஷ், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டி. எம். பச்சை உள்ளிட்ட பலர் மற்றும் திருமலிசை பேரூர் வட்டக்கழக செயலாளர்கள் 1வது வார்டு எஸ். சுரேஷ்குமார், 2வது வார்டு எல். பாபு, 3வது வார்டு கே. சுரேஷ், 4வது வார்டு டி. என். கோபால், 5வது வார்டு ஜே. சுகுமார், 6வது வார்டு எஸ். எழிலரசன், 7வது வார்டு ஜி. பாலாஜி, 8வது வார்டு ஜே. சதீஷ், 9வது வார்டு எஸ். ரவிச்சந்திரன், 10வது வார்டு டி. கண்ணன், 11வது வார்டு எம். பாலாஜி, 13வது வார்டு எம். செல்வம், 14வது வார்டு எஸ். ரவி, 15வது வார்டு டி. ஏ. முருகன் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போ நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் அவங்க சொன்னீங்கன்னா எத்தனை குடும்பம் எத்தனை வீடு வருதோ அவங்க போய்ட்டு ஃபாலோ பண்ணி புரியுதுங்களா? அந்த பணியை உடனே நீங்கள் சொல்லணும். என்ன பண்ணணும்னு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 9 பேர் பிடிச்சிடமா எது தருவாங்க? பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பிலும் திருமலிசை பேரூராட்சி கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் கண்ணீர் பந்தல் திறப்பு விழாவும் வருகின்ற தேர்தலில் ஆலோசனை கூடமாக பூத் கமிட்டி அமைத்தல் சம்பந்தமாகவும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய எடப்பாடியாருடைய தூதுவராக நம்முடைய எடப்பாடியாருடைய ஆசி பெற்று நம்முடைய மாவட்டத்திற்கு பூத் கமிட்டி பொறுப்பாளராக அமர்ந்திருக்கின்ற அருமை அண்ணன் ராயபுரம் ஆர். மனோ அவர்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் நம்ம எல்லாம் அரவணைத்து அன்பு அரசியல் நடத்துகின்ற அன்பு அண்ணன் கழகத்துடைய அமைப்பை செயலாளர் அவர்களையும், மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அண்ணன் அவர்களையும், காசு ஜனார்தன் அவர்களையும், மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர்களையும் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர மகளிர் அனைவரையும்
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிறப்பாக செய்த அருமை சகோதரர் PM திருமணி பேரூராட்சி கழக சேவையும் வருகை என வரவேற்று நம்முடைய மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் நாளைய உங்களுடைய உழைப்பினுடைய காரணமாக மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே தர இருக்கின்ற அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணங்க இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சின்ன விஷயத்தை மட்டும் பூத் கமிட்டி அமைத்தால் நமக்கு என்ன நன்மை என்பது மட்டும் நான் விளக்கிட்டு நான் இந்த உரையை நம்ம இன்னைக்கு பார்க்கிற பல மரம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காய்களுக்கு இருக்குது, பழங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த மரத்தை உருவாக்குற போது ஒரு சின்ன விதைய போடுறோம், அதை சுத்தி கொஞ்சம் வேலிய போடுறோம், தினசரி தண்ணி ஊற்றுறோம். ஒரு 3-4 அடி உயரம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கவே வேணாம். அதுவே பூமி கடையில் இருக்க நீர் எடுத்துக்கோ, அதனுடைய ஆகாரத்தை எடுத்துக்கோ, வளர்ந்து நமக்கு நிழல் மட்டும் அல்ல, நம்ம பசிய போக்குகின்ற பழங்களையும் நமக்கு கொடுக்கும். அது போலதான் இந்த கூட்டம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. ஆனா இந்த அடிப்படையை நம்ம சரி செய்துட்டோம் சொல்லி சொன்னா, அம்மாவுடைய எண்ணம், அம்மா சட்டசபையில சொன்னாங்க பாருங்க, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் பாருங்க. அதை நாம நிறைவேற்றோம். அம்மா ஆகிய இருவர் தெய்வங்கள் வழியில் அந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற கழக பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திரு பிரதான தலைவர் நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணையின்படி இன்றைய அவரது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் தொகுதிப்பட்ட திருமணத்தை பேரூராட்சியில் 2ஆம் கட்ட பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை ஆய்வு செய்ய வருகின்ற நல்ல கருத்துக்களையும் தலைமையில் சொல்லிக்கக்கூடிய ஆலோசனைகளை எல்லாம் எனக்கு முன்பாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கூடிய நமது மாவட்டத்துடைய பொறுப்பாளர், கழகத்துடைய அமைப்புச் செயலர், திரு பதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு ராயபுரம் மனோகரன் அவங்க நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொள்ளக்கூடிய இந்த நகர் கழகத்துடைய செயலர் அன்பு சகோதரி ரமேஷ் அவங்க மற்றும் இந்த நல்ல நிகழ்வுடைய வரவேற்பு வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர், கழகத்துடைய முன்னோடி அன்பண்ணன் திரு தீபக் கண்ணன் அவங்க, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அருமையினர் டாக்டர் குணானந்தன் அவங்க, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அருமையினர் கே ராஜா என்கிற பேரழகன் அவங்க, இந்த விருதுகளுடைய பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய வழக்கறிஞர்களுடைய துணை செயலாளர் வழக்கறிஞர் வி சூரியநாதன் அவங்க, மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் திரு கா வைத்தியநாதன் அவங்க, தகவல் தொழில்நுட்ப சேலக்கூடிய அன்பு சகோதரர்கள் கடம்புடைய ராகுல் கண்ணன் அவங்க மற்றும் நல்ல நிகழ்வுடைய பங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நகர் கழகத்தின் நிர்வாகிகள் அருமையன் என்எஸ் பிரகாஷ் அவங்க, இந்திராகிருஷ்ணன் அவங்க, கோமன் அவர்கள், நாகராஜ் அவர்கள், டிசி பாண்டியன் அவங்க, அன்பு பாண்டியன் இந்திகாமணி அவங்க, அதிபர்தனாபன் அவர்கள், வார கழகத்துடைய சிலர்கள் சுரேஷ்குமார் அவர்களே, பாபுர்கள், சுரேஷ் அவர்கள், டிஎன் கோபால் அவர்கள், சுகுமார் அவர்கள், வீரலட்சுமி அவர்கள், பாலாஜி அவர்கள், சதீஷ் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், கண்ணன் அவர்கள், பாலாஜி அவர்கள், செல்வன் அவர்கள், ரவி அவர்கள், டிஏ முருகன் அவர்கள் மற்றும் சார்பனுடைய நிர்வாகிகள் திரு டி எஸ் வெங்கடேஷ் அவர்கள், அருமையினர் டி அம்சார் அவர்கள், சேன்பாஸ் அவர்கள், ஜானகி அவர்கள், அரசு அவர்கள், ராஜா அவர்கள், அம்சவர்கள், குருதர் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், சிவப்பு அவர்கள், தினேஷ் அவர்கள், அவர்கள்
ஆரம்பம் போல காவல்துறை இழப்பட்டு ஆசிரியர் டிஎம் மதியோட டிவி சந்திரன் சிஎம் டிஆர் பிரதீப் டி வேணுகோபால் தீபக் அருண் பாபு சீனிவாசன் தேவராஜ் டிஎன்ஆர் ராகு பழைய மற்றும் நல்ல நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் முதற்க நடந்ததை நான் நம்போடு தெரிவித்து வருகிறேன். கோபல் 5 நிமிஷம் அமைதிக்காக இது இரண்டாம் கட்ட பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆலோசனை. ஏற்கனவே நமது திருச்சி மொத்தம் 15 வார்டில் 20 பூத்துகள், அதில் 13 பூத்துக்கள் முதற்கட்டத்தில் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை முறையாக நமது பொறுப்பாளர்கள் நன்கு ஆய்வு செய்து அதை பணியை முடித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக இரண்டாம் கட்டத்தில் மீதி இருக்கக்கூடிய 2 7 பூத்துகளுக்கு பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை இன்றைக்கு ஆய்வு செய்ய வருகின்றோம். ஆக இந்த பணியை பொறுத்தமட்டில் இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணி நாம் ஏற்கனவே அண்மையில் இந்த நடந்து முடிந்த உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலில் பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் தேர்தலில் நாம் அந்த கஷ்டங்களை நாம் பட்டிருக்கிறோம். ஆக அந்த கஷ்டம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு நான் பொறுப்பாளர் மத்தியில் அதை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தமுள்ள அந்த 15 வார்டுகளில் 8 இடங்களில் கூட்டணியோடு சேர்ந்து நாம் வெற்றி பெற்றிருந்தோம். கூட்டணி அதே போன்று சுயேட்சை கவுன்சிலாம் சேர்த்து நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 5 வார்டு உறுப்பினர்களும் அதே அணிதன புரட்சி பட்டம் சேர்த்து புரட்சி முடிவு சேர்த்து 6, அது இல்லாமல் பாராளுமன்ற கட்சியில் ஒரு சுயேட்சை சேர்த்து 8 பேர் போட்டியிடுகின்ற பொழுது அன்றைக்கு ஆளுகின்ற விடியாத அரசு 7 வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றதாகவும் 8 வாக்குகளை உள்ளவர்கள் நமக்கு செல்லாத வாக்குகளை அறிவித்து ஒரு பொய்யான அறிவிப்பு வெளியிட்டு அதன் மூலமாக நாம் வழக்காடு மன்றம் அதே போன்று மாநில தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் மாநில பொதுச்சாளர்களை எடுத்து சொல்லி நாம் புகார் அளித்தும் அதனால் எந்த பயனும் இல்லை. அதை சொல்வதற்கு காரணம் இப்படி நம் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்கள் நம் மீது பக்கம் அப்படின்ற ஒரு அடிப்படையை தேர்தலாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய அடிப்படை பணியை தான் இன்றைக்கு நமது கழகத்துடைய பொதுச்சாளர் அவர்கள் இன்றைக்கு இந்த பூத் கமிட்டி அமைக்கின்ற பணியை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்த காலங்களிலே இப்படி பல நிலைகளில் நாம் கஷ்டப்பட்டிருந்தாலும் மீதியில் அந்த 6 வார்டுகளில் கூட அந்த 7 வார்டுகளில் கூட கொஞ்சம் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்றைக்கு நாம் வெற்றி வாய்ப்பு ஏற்பட்டிருந்தோம். ஆக திருவிசை பேரூராட்சி பொறுத்தமட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 8 கோட்டையாக ஆக இன்றைக்கு எதிர்கட்சியில இன்றைக்கு நாம் சவாலாக இன்றைக்கு ஆளுங்கட்சியை தண்ணி கட்டக்கூடிய வகையில நாம் அன்றைக்கு நாம் அந்த வெற்றி வாய்ப்பு பெற்றிருந்தாலும் இன்றைக்கு மனசாட்சிக்கும் கடவுளுக்கு அது தெரியும். ஆனால் இன்றைக்கு முடியாத வெற்றியை இன்றைக்கு பெற்றிருந்தாலும் அது நினைக்கப்படாமல் ஒரு சூழல் நடந்தது. இருந்தாலும் நான் இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு தலைமை நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆக்கப்பூர்வமான இந்த பணியை நாம் செய்கின்ற பொழுது 100% நிச்சயமாக வெற்றிக்கையை பறிப்பதற்கான அடிப்படை அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். எதிர்வரும் காலங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த பேரூராட்சி நிச்சயமாக ஒரு நகராட்சிக்கு இணையான ஒரு பகுதி, பழமைவாத பகுதி, இந்த அண்ணாதிமுக கோட்டை என்பதை நிரூபிக்கிற வகையில் நாம் எதிர்வருகின்ற உள்ளாட்சி அமைச்சர்கள் 100% நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அப்படி சட்டமன்ற தேர்தல் வருகிற போதும் சரி, முன்னோட்டமாக அந்த சட்டமன்ற தேர்தலின் போது முன்னோட்டமாக வெற்றிக்கையை நாம் பறிப்பதற்கு ஒவ்வொரு வார்டுகளிலும் இருக்கக்கூடிய அந்த பூத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கு தான் இந்த பூத் கமிட்டி அதை நாம் செய்ய வேண்டும்.
அந்த பூத் கமிட்டி பணி என்பது ஏதோ யாருக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒவ்வொருடைய சுயநலம் இயக்கத்தின்பால் நாம் கொண்டு பற்று விசுவாசம். ஆக நாம் செய்யக்கூடிய பணி எதிர்காலத்தில் அதிமுக இந்த இடத்துல நல்ல வலுவா இருக்கிறது, எது கோட்டையாக இருக்கிறது என்று சுத்தமெல்லாம் நீங்க பேசணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய 20 வாக்குச்சாவடிகளிலும் பூத்துகளிலும் அதிகப்படியான வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது என்ற ஒரு வரலாற்று சாதனையை நாம் ஒவ்வொரு சொன்னால் இந்த பூத் கமிட்டி பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். சிறப்பு மேற்கொள்ளாமல் பணியை நாம் செய்கின்ற போது நிச்சயமாக எல்லா தேர்தலிலும் நாம் வெற்றி பெறலாம். 9 நிர்வாகிகள், தலைவர், 2 துணைத் தலைவர், ஒரு செயலாளர், 2 இணை செயலாளர், 2 துணை செயலாளர், ஒரு பொருளாளர் ஆக வந்து 9 நிர்வாகிகளும் நாம் கலந்து கொள்ளும்போது நாம் அந்த ஒவ்வொரு பூத்திலும் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களை சரிசமமாக சராசரியாக 9ஆக பிரித்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 70-80 வாக்குகள், அதிகபட்சமாக இன்றைக்கு ஒரு 100 வாக்குகள் 120 வாக்குகள் ஒவ்வொருவருக்கும் வருகிறது என்று சொன்னார். 100 வாக்காளர்கள் எத்தனை குடும்பம், எத்தனை வீடுகள் என்பதை நாம் கண்காணித்து அதை இனம் கண்டு அந்த வாக்காளர்களை நாம் நேரடியாக கண்டு வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் இருக்கிறாரா இல்லையா, வெளியூருக்கு சென்று விட்டாரா அல்லது இருந்து விட்டாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதி செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற இந்த விடியாத மக்கள் விரோத அரசினுடைய அவலங்கள், மக்கள் விரோத போக்கை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 3 வாக்காளர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எல்லாம் பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். மட்டுமல்ல, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு செய்தி எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்ன பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பு அல்லாத ஒரு சூழல், பெண் குழந்தைகளுக்கு மகளிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் குறைத்துக் கொண்டு அவர் செய்த சாதனை என்ன என்று சொன்னார், வீட்டு வரியை உயர்த்தது, சொத்து வரியை உயர்த்தது, உயர்த்தது, பாதாள அந்த கட்டணத்தை உயர்த்தது, குப்பைக்கு வரி போனது, இதுதான் நடந்து வருகிறது. இதுதான் இந்த ஆட்சியாளர் சாதனைகளுடைய ஒன்றும் மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னார். இல்லை, இதைதான் மக்கள் வாக்காளர்கள் நாம் எடுத்துச் சென்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நிச்சயமாக தமிழகத்தில் நிகழ்கிறது. இன்னைக்கு பல்வேறு அரசியல் நோக்கங்கள் எல்லாம் நீங்க பட்டி தொட்டியெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டியெல்லாம் நீங்க மக்கள் பேசக்கூடிய பேச்சு எடுத்துட்டார். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும். ஐயா எடப்பாடி அவர்கள் தான் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவார் என்று நீங்க பட்டி தொட்டியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு குரு வெள்ளத்தை ஊட்டுவதற்கு முன்னோட்டமாக ஒரு கடமை ஆற்ற வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு கேட்டுக்கொண்டு நிச்சயமாக 2026 அந்த எடப்பாடியுடைய தலைமையில் புரட்சி தலைவி அம்மா அரசு அமைந்தே தீரும். அது காலத்தின் கட்டாயம். அப்படி அமைகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த அறுபணிக்கு அர்ப்பணிப்பு பணிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உற்ற துணையாக நிற்கும் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நிலவர பணியில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பாய்மார்க்கு வரமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்புறம் பார்மசி மேல்தளத்தில்.